நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவே உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். ராசி அதிபதி அஷ்டமத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த உடனே நல்லது சொல்ல மாட்டீங்களா ஜோசியரே, கெட்டதான் சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எதுக்காக நம்ம எடுத்த உடனே கெடுதல் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். தலைப்பெல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, உள்ளே எடுத்தோடனே கெடுதல் சொல்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க. நம்ம எச்சரிக்கையை முதல்ல செஞ்சிட்டோம் அப்படின்னா, அதில் கவனமாக இருந்துட்டோம்னா மற்றது நன்மைகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வர்றது நமக்கு சந்தோஷம்தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, அஷ்டமத்தில் ராசி அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி வேலை செய்கிற தொழில், இதில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். செய்கிற தொழிலையே செஞ்சிகிட்டு இருப்போமா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்வோமா, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்வோமா, இந்த மாதிரி மனசு கொஞ்சம் அலப்பாயும். அதை நம்ம கட்டுப்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று இப்போ யோசித்து எதுலையாவது முதலீடு போட்டு மாட்டிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். இப்போ செய்கிறது என்னவோ அதை அப்படியே செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. அதுதான் நல்லது. அதுமாரி புகழ்மிக்க இந்த பழங்கால கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் தோணும். அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. தொழில் ரீதியாக முதலீடுகள் அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அது விவசாயமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது ஏஜென்சி மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள், சொத்து சார்ந்து சிவில் வழக்குகள் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளோட பிறல் சாட்சிகளாக மாறலாம், கேஸ் நம்ம கையை விட்டு போகலாம். இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதுமாரி உங்களோட ராசிக்கே சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்ப்புகள் வராத அளவுக்கு கொஞ்சம் ஏதோ இழுத்து அடிக்க பாருங்கள். அதுதான் நல்லது. இதுமாதிரி பூர்வீக சொத்து விற்பனை செய்கிறது, பாகம் பிரிக்கிறது, சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி பூமி சார்ந்த எந்த விஷயங்களும் இந்த மாதத்தில் வச்சுக்க வேண்டாம், தள்ளி போட்டுறது நல்லது. ஒரு பாகம் பிரிக்க போகிறோம் அப்படின்னா கூட நமக்கான பாகம் நமக்கு கிடைக்காம போயிடும், கொஞ்சம் ஏமாற்றப்படலாம், ஒரு கடைசி பாகம் கொடுக்கப்படலாம். இதுமாரி சொத்து வாங்க போனாலும் எதையாவது கொஞ்சம் விலை கூட நம்ம தலையில் கட்டிடுவோம். அப்புறம் விசாரித்து பார்த்தா அந்த ஏரியாவில் அவ்வளோ விலை போகல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வில்லங்க சொத்து, பாதல்லாத சொத்து, ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை, பத்திரப்பதிவு பண்ணுறதுல தடை, இதெல்லாம் வரும். கவனம். இதுமாரி விற்கணும் அப்படின்னாலும் இப்போ வேண்டாம், ஒரு 1.5 மாதம் போகட்டும். செவ்வாய் பயிற்சியான பிறகு விற்பனை செஞ்சோம் அப்படின்னா 10 ரூபா நமக்கு காசு பணம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அதோட கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மாதம் முழுக்க வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கிற சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் அவரை பார்க்குறாரு. இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம் அடைஞ்சிருக்காருங்கிறது நல்லது தான். என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது வக்கர சனி பலவீனமாக இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு 100, 200, 1000, 500ஓட கொஞ்சம் சரியாயிடும். இல்லைனா இதுவும் பலமாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் போட்டு கொஞ்சம் வாட்டும், ஒரு 10 நாள் லீவ் போடுற மாதிரி ஆகிடும். மாரி சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால புது ஒப்பந்தங்கள் வரும். பகை கிரகமான சனியோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். எந்த ஒப்பந்தமாக, தொழில் சார்ந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, 1க்கு 4 தடவை படித்து பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு வழக்கறிஞர்களை வச்சு ஒரு தடவை ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு கையொப்பம் விடுறது, அதான் நல்லது. குறிப்பாக வெளிநாடு பயணம் போகிறவங்க, வேலைக்காக விசா வந்திருக்கு போவாங்கிறவங்களாம் கொஞ்சம் சரியாக அதை பார்த்துங்க.
இல்லைனா எங்கேயாவது கொண்டு போய் நமக்கு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருக்கும். கவனம் கவனம் கவனம். சரி, நல்லது இல்லையா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் நீசத்தில் இருக்கார், கன்னிராசியில். ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் நீச நிலையில் இருக்கார். இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் இனிமே கொடுக்கும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் நல்லாயிருக்கும். சில பேர் சொந்த கட்டடத்துக்கு தொழிலை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இருந்தாலும் இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செவ்வாய் சரியில்லாத இடத்துல இருக்கும்போது புது முடிவுகள் அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் புதன் இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி புதன். லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது தொழிலில் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு உங்களுக்கு வரும். இதுமாரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் வேலைக்கான அழைப்பு வரும். அது நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட குடும்பம் சார்ந்த விவகாரங்கள். ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 19ஆம் தேதியில் சுக்கிர பெயர்ச்சியும் இருக்குது, புதன் பெயர்ச்சியும் இருக்குது. சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாமுக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு, புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ லாபஸ்தானத்தில் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாரி விரையாதிபதியான சுக்கிர பகவான் விரயஸ்தானத்துக்கே 19ஆம் தேதிக்கு மேலே ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. செலவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வரவு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபா நமக்கு செலவாகுது அப்படின்னா 10 ரூபா வரவு அப்படிங்கிறதும் வந்துடும். என்ன காரணம்னா லாபத்துக்கு புதன் ஆட்சி, விரயத்துக்கு சுக்கிரன் ஆட்சி. அப்போ வர்ற காசை எப்படி செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல திட்டமிடுதல் இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும். அதனால் செலவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சுப செலவுகள் அப்படிங்கிறது தான் செய்வீங்க. நிறையா கல்யாணம் காட்சி, சொந்த பந்தம், விருந்து, விசேஷங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட அழைப்புகள் வரும். உறவுகளோடு கூடி நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது. அதோட குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டியதில்லை. என் பெயர்பட்ட தோஷம் இருந்தாலும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ஒரு 60% வரைக்கும் தடுத்துரும். இப்போ சனியும் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறதால குரு பார்வை நல்ல பலனையை கொடுக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக புது முயற்சிகள் வேண்டாம், புது முதலீடுகள் வேண்டாம். குறிப்பாக பூமி நிலம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் புது முயற்சி வேண்டாம். விவசாயத்தில் இருப்பீங்க, ஒரு கடலை போட்டேன், கரும்பு போடுறேன், இல்லை கரும்பு போட்டேன், இல்லை நெல் மாற்றுறேன், இந்த மாதிரி பயிரை மாற்றுறேன், இல்லை புது விதமாக ஒரு உரம் முயற்சி செஞ்சு பார்க்குறேன், எதுவும் வேண்டாம். என்ன பயிர் செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வந்த பிறகு கால்நடைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால்நடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது. தொற்று வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இந்த மாதத்தில் இல்லை. தினமும் குளித்து முழுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.